ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம் 2026 ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாம் தற்போது பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்கேன், இது வந்து ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்காகவே கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. எல்லாருமே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா எழுத போகிறாங்க. அது ஸ்கூல் தான் வேரி ஆகும். கவர்மெண்ட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூலு, அதுக்கடுத்து ப்ரைவேட் ஸ்கூலு. ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அண்டு அவங்க ஹேண்டில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைமிங், ஒர்க் டைமிங்கு, அதுக்கடுத்து அவங்களுக்கான ஒர்க் லோடு இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எப்படி வேணாலும் கேட்டு போகிறாங்க. அது ஈஸியாக கேட்கட்டும் அல்லது வந்து டஃப்பாக கேட்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கரெக்டாக என்ன பண்ணுறேங்க, ஸ்டடி பண்ணுறேங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மார்க்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மார்க்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டடி டைம், ஸோ மார்னிங்கில் நம்ம வந்து ஒர்க்கிங் டேயில் எந்த மாதிரி படிக்கலாம், அதுக்கடுத்து ஒர்க்கிங் டே இல்லை, இப்போ சாட்டர்டே சண்டேலாம் ஹாலிடே அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியம் என்னென்னா, மோஸ்ட்லி இப்போ எல்லாமே இப்போ தேர்ட் மிட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாமு. 10th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சிலபஸ் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே முடிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பேஸ் இதெல்லாமே இருக்கும். மே மந்த்து ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணி வச்சிங்க சரிங்களா. ஏப்ரலு அதுக்கடுத்து மே, இந்த 2 மந்த்து ஸ்பேஸையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா 4 and 5 தான் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் எல்லாமே நம்ம வந்து சிலபஸ் நடத்த மாட்டோம். மோஸ்ட்லி சிலபஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைம் எல்லாமே இனி வரும் காலங்கள் எல்லாமே எக்ஸாம் அண்டு பேப்பர் கரெக்ஷன் இதுதான் நமக்கு இருக்கும். ஸோ பேப்பர் எல்லாமே குயிக்காக கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டடிக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே 5 to 7 AM கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு ரெடி ஆகணும் அல்லது ஏர்லியராக போகணும் அப்படின்னா இது வந்து 5 to 6 இந்த மாதிரி கூட மாற்றிங்க. இதுக்கு 1 hours வந்து மினிமம், 1 hours மேக்ஸிமம் 2 hours. அதே போல் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நீங்கள் வந்து ரிட்டன் வர டைமை பொறுத்து ஒரு சில பேர் வந்து 6 மணிக்கே வந்துடலாம், ஒரு சில பேர் வந்து 7 மணி இந்த மாதிரி கூட ஆகும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேர் 5 மணிக்கே கூட வரலாம் சரிங்களா. அதனால் நான் இங்கே வந்து 7 to 8 வந்து கொடுத்துருக்கேன் 1 hours. அதுக்கடுத்து 8 to 9 வந்து பிரேக்கு, அதுக்கடுத்து 9 to 11. ஸோ இங்கே 2 hours மினிமம். நீங்கள் அந்த 9 to 11, அதுக்கடுத்து 5 to 6. ஸோ இது பண்ணாலே நமக்கு வந்து 3 hours வந்து கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அதனால் இந்த 3 மணி நேரத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணி வச்சுங்க. அதர்வைஸ் 3 to 4 எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. பசங்களை பார்க்கக்கூடிய கண்டிஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்மளை வந்து சொல்லிட்டாங்க, டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்களுக்கெல்லாமே கொஞ்சம் ப்ரெஷரும் அதிகம்தான். கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பதட்டப்படாமல் படிங்க. எல்லாமே நம்ம படித்தது தான். ஒன்ஸ் அகேன் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே புதுசாக சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து அவங்க சயின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்க தமிழ் வந்து ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வருஷமாக சயின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கணும். அதுக்கடுத்து மேக்ஸ் அவங்களுக்கு வந்து டச் விட்டு கூட போயிருக்கும். அவங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பார்த்துங்க. அதே இப்போ சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னா மார்னிங்கில் 5 to 7. ஸோ இங்கே 2 hours வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 7 to 9 வந்து பிரேக்கு, அதுக்கடுத்து 9 to 11. ஸோ இங்கே வந்து 2 hours. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 10 minutes நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம். அல்லது 5 minutes என்ன பண்ணிக்கலாம்னா பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 11 to 11:15 வந்து பிரேக் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 11:50 to 1 PM. ஸோ இங்கே வந்து 1:45 1.25 மணி நேரம் ஸ்டடி வந்து கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பிரேக் டைம் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 3 to 5. ஸோ இங்கே 2 மணி நேரம் ஸ்டடி இது கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இங்கே 5 to 7. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க்கு இருக்கும் வீட்டில். கண்டிப்பாக எல்லா டைமும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ இது வந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்க இந்த டைமை யூஸ் பண்ணி வச்சுங்க. அதர்வைஸ் இந்த டைமை ஸ்கிப் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து 7 to 8 1 hours, 8 to 9 வந்து பிரேக் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து 9 to 11 2 hours. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சாட்டர்டே அண்டு சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, பிஒய்க்யூ கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதே போல் டெஸ்ட்டு நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில்
டெஸ்ட்டு கொஷின்ஸ் இதெல்லாமே வச்சிங்கன்னா அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின்ஸு ஒரு மாடல் கொஷின்ஸ் நமக்கு இப்போ ஸ்கூல் சிலபஸில் நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் என்எம்எஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 to 8 இந்த சிலபஸ் வச்சு 7th 8th சிலபஸ் வச்சுலாம் நமக்கு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அதெல்லாமே கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம படிச்சுதாகணும். எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணணும், பாஸ் ஆகணும். ப்ரைவேட் ஸ்கூல்னால் கூட நம்ம வந்து அடுத்த எக்ஸாம் அதுக்கடுத்து எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறப்ப நம்மளுடைய ஜாப் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக ஷெடியூல் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கவலைப்படாமல் படிங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம போஸ்டிங்காக வாங்கிட்டோம், பாஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. அதேமாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த யூஜிடிஆர்பியில் நம்ம செலக்ட் ஆகணும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு கிடைச்சிருக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நான் ஒர்க் பண்ணால் கூட எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணலாம். அதனால் இந்த டைமே அடிச்சுட்டு அடுத்து யூஜிடிஆர்பியில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.